Hello everyone. In the video, thermodynamics chapter thermodynamics process பத்தி பார்க்க போறோம். அதுல thermodynamics process already discuss பண்ணியாச்சு. First process ஆன isothermal process பத்தி நம்ம last வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா isobaric process. So isobaric processங்கிறது iso means same. Clear? Baric அப்படிங்கிறது pressure. எப்படி சொல்றேன்னு பாருங்க. இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய B இந்த B எப்படி கன்வெர்ட் பண்ணனும் அப்படினா B ன்றத ஜஸ்ட் ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்க அப்படினா P ன்னு கன்வெர்ட் ஆகும். Clear? This is known as P indicate pressure. So iso means same, baric means pressure. Clear? It is a slow process. இதோட process பாத்தீங்கன்னா ஸ்லோவான process, ஃபாஸ்டா நடக்காது, ஸ்லோவான process. Iso means same or constant. Baric means pressure. So what is the meaning of isobaric? Same pressure or constant pressure. This is known as isobaric. இத definition எப்படி சொல்லுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா definition-ஆ நாம எப்படி சொல்லுவோம்? So definition means a process, ஒரு process இருக்குது, அந்த process நம்ம கன்சிடர் பண்றோம், any process. A process initial state to final state. அப்ப initial state இருக்கலாம், initial state இருந்து final state கன்வெர்ட் ஆகும், taking place at constant pressure. ஒரு process இருக்கு, அந்த process initial stateல இருந்து final state கன்வெர்ட் ஆகுது, taking place at constant pressure. அதான் பாரிக் என்ன பண்ணுவோம், B ன்னு யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் லெட்டர். அதை ரொட்டேட் பண்ண 180 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா P ன்னு கன்வெர்ட் ஆகும். அப்ப this is known as pressure. P indicate pressure. Is called isobaric process. Or process take place initial to final state at place taking place at constant pressure is called isobaric process. For this process, in the process என்ன சொல்றாங்க அப்படினா P is equal to constant, pressure is equal to constant, and dP differentiate பண்ணு, dP is equal to 0 or del P is equal to 0. constant நாவே 0 வேல்யூவா இருக்கும். பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், heating of water, ஒரு வாட்டர் எடுத்து ஹீட் பண்ணுறோம், அப்போ அது பாயிலிங் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுவோம். heating of water is a boiling point and vaporization, வேப்பராக கன்வெர்ட் ஆகும் at the same pressure. கிளியரா? ஒரு வாட்டர் எடுத்து ஹீட் பண்ணுறீங்க, அப்போ பாயிலிங் பாயிண்ட் நோட் பண்ணுவோம். அதுக்கூடிய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வேப்பரைசேஷன் இருக்கும் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதை எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவபிள் பிஸ்டனை கன்சிடர் பண்ணுறோம், இல்லைங்களா? ஒரு பீக்கரு, அந்த பீக்கரை தான் பிளேஸ் பண்ணுறோம், ஒரு மூவபிள் பிஸ்டன். திஸ் இஸ் நோன் அஸ் மூவபிள் பிஸ்டன். மூவபிள் பிஸ்டன் அப்படியே மூவ் பண்ணக்கூடிய பிஸ்டன் எடுத்துக்கிறோம். கிளியர்? இதில் பார்த்தீங்க எதை பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். எக்ஸாம்பிளுக்கு இன்சைட் த பீக்கர் கண்டெய்னிங் ஐடியல் கேஸ் ஆர் H2O கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பிளேஸில் H2O கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறதுனா கூட எழுதலாம். H2O இருக்குது. அப்போ H2O நம்ம வந்து வேப்பர் ஸ்டேட்டில் ஃபில் பண்ணி வைக்கிறோம். H2O இந்த க்ரீன் கலர் இதை இண்டிகேட் பண்ணால் H2O. இப்போ இதுக்கு என்னென்ன பிளேஸ் ஆகிருக்குன்னா ப்ரெஷர் இருக்கும், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இது என்ன பண்ண, இப்போது இந்த பார்ட்டு இந்த மார்க் பண்ண பிஸ்டன்லேருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பீக்கர் வரைக்கும் இது என்ன நோட் பண்ணுறோம், VI நோட் பண்ணுறோம். VI மீன்ஸ் வால்யூம் இனிஷியலாக இருக்குது, இனிஷியல் வால்யூம் நோட் பண்ணுறோம். VI மீன்ஸ் இனிஷியல் வால்யூம். இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த பிஸ்டனை கொஞ்சம் மூவ் பண்ணுறீங்க. இப்போ டாப் சைடில் இன்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிஃபோர் ஹீட்டிங் இந்த பிளேஸில் வந்து இதை நம்ம ஹீட் பண்ணலை, பிஃபோர் ஹீட்டிங் கண்டிஷன் இப்படி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஹீட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு இதை இந்த பிளேஸில் ஹீட் பண்ணிங்கன்னா எப்படி கன்வெர்ட் ஆகுனா ப்ரெஷர்னால் இந்த பிஸ்டன் மூவ் ஆகும், எங்கே டாப் மேலே மூவ் ஆகும். இப்போ இனிஷியலாக ஒரு
particular volume initial volume இருந்துச்சு. ஃபைனல் வால்யூம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் H2O ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம். அப்போ இது பிஃபோர் ஹீட்டிங், இயர் ஆஃப்டர் ஹீட்டிங், ஆஃப்டர் ஹீட் பண்ணுறீங்க. பிஃபோர் ஹீட்டிங்கில் வால்யூம் ஒரு வால்யூம் இருக்கும். ஹீட் பண்ணக்கப்புறம் வால்யூம் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வி ஃபைனல் இன்க்ரீசஸ், இந்த இதை வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பிஎஃப் விஎஃப் டிஎஃப் ஃபைனல் வால்யூம், ஃபைனல் ப்ரெஷர், ஃபைனல் டெம்பரேச்சர். அப்போ பிஃபோர் ஹீட்டிங்கில் வால்யூம் ஒரு வேல்யூ இருக்கும். ஆஃப்டர் ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லைங்களா? அப்போ இது எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எக்ஸ்பேன்ஷன். அப்போ இதில் யார் நோட் பண்ண போகிறோம்? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் நோட் பண்ணுறோம். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஸோ பிஐ இனிஷியல் ப்ரெஷர் இப்படி இருக்கும். விஐ டிஐ இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஸ்டேட்டை நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் யாரை கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். அப்போ 3 ATM நான் எடுத்துக்கிறேன். 3 ATM 3 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இனிஷியல் ஸ்டேட்டில். வால்யூம் 2 லிட்டர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேட் இப்படி இருக்கும். இனிஷியல் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேட் எடுத்திங்கன்னா பி ஃபைனல், வி ஃபைனல், நெக்ஸ்ட் டி ஃபைனல். ஃபைனல் ஸ்டேட்ஸில் இப்படி இருக்கும். 3 ATM அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு வி ஃபைனல் வால்யூம் ஃபைனல் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் வந்து 3 லிட்டர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. 3 லிட்டர்ஸ். டெம்பரேச்சர் இஸ் 37 டிகிரி செல்சியஸ். அப்ராக்சிமேட்லி 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஹீட் பண்ணுறோம். எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீட் இன்க்ரீஸ் பண்ணால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ யாராக அதில் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பாருங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்குது, வால்யூம் சேஞ்சஸ் இருக்குது, பட் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எப்படி ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். டிபி ஆர் டெல் பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் சேஞ்ச் இன் ப்ரெஷர் டெல் பி இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். பி ஃபைனலில் என்ன நமக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு பாருங்கள். பி ஃபைனல் 3, பி இனிஷியல் 3. இப்போ 3 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து 0வாக இருக்குது. வால்யூம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் வந்து 3 லிட்டர் மைனஸ் 2 லிட்டர்ஸ் மீன்ஸ் 1 லிட்டர். டிஎஃப் 37 டிகிரி மைனஸ் டி இனிஷியல் 27 டிகிரி 10 டிகிரி செல்சியஸ். அப்போது இது எல்லாமே வால்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. விச் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். கிளியர்? வால்யூமும் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அப்படியே பார்த்துருவோம். ஐடியல் கேஸ். வாட் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்? PV is equal to nRT. If very important, if pressure comma number of moles constant, pressure number of moles constant. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆரோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரிமைனிங் யார் இருக்காங்கன்னா வியும் டி இருக்குது. அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இப்போ நோட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நோட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி மீன்ஸ் சார்லஸ் லாவை பற்றி இங்கே பேசுகிறாங்க. அப்போ ஐசோபாரிக் ப்ராசஸ்னால் எந்த லாவில் இன்வால்வ் ஆகுதுன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அந்த இதுக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லா இஸ் சார்லஸ் லா. ஐசோபாரிக் ப்ராசஸ்னாவே சார்லஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கக்கூடிய கிராஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிராஃப்ஸ். எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. கிராஃப் நம்பர் 1 ஆல்வேஸ் பிவி கிராஃப். பிவி கிராஃப், பி வர்சஸ் வி. அப்போ பி ஆல்வேஸ் நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்போம். லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு இருக்கவங்க ஒய் ஆக்ஸில் யார் இருக்கணும்? ப்ரெஷர். எக்ஸ் ஆக்ஸில் வால்யூம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்.
ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட். அப்போ P is equal to கான்ஸ்டன்ட் எதில் ட்ரா பண்ணணும்? Y ஆக்ஸில் P is equal to கான்ஸ்டன்ட் கிராஃப் ட்ரா பண்ணணும். 2 types of graphs இருக்குது. ஒன்று எக்ஸ்பான்ஷன் கிராஃப், அண்ட் ஒன் இஸ் கம்ப்ரெஷன் கிராஃப். அப்போ Y ஆக்ஸில் யார் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர், எக்ஸ் ஆக்ஸில் வால்யூம். அப்போ Y ஆக்ஸில் இப்போ இந்த லைன் இருக்குது பாருங்கள், பிளாக் கலர் இண்டிகேட் பண்ணியிருக்கோம், ரெட்டாக எடுத்துக்கணும் பாருங்கள். இந்த ரெட் கலர் லைன் என்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் கிராஃப், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கான்ஸ்டன்ட் கிராஃப். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். அப்போ இந்த கிராஃபுக்கு பேர் எக்ஸ்பான்ஷன் கிராஃப். அப்படியே ரிவர்ஸாக வருது. இந்த மாதிரி ரிவர்ஸாக போட்டிங்க, லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு இப்படி லெஃப்ட் டு ரைட் போனீங்கன்னா அது பேர் எக்ஸ்பான்ஷன், ரைட் டு லெஃப்ட் வந்தீங்கன்னா அது பேர் கம்ப்ரெஷன். இப்போ P வர்சஸ் V இங்கேயும் யாராவது ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரெஷன் கிராஃபாக பார்க்குறோம். அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸ். இதில் செகண்ட் கிராஃப் யாரை பார்க்க போகிறோன்னு பாருங்கள். P வர்சஸ் V பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் P வர்சஸ் T, ப்ரெஷர் வர்சஸ் T. இப்போ யார் கான்ஸ்டன்ட்டு? ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு யார் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T அண்டு R ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஆர் நம்ம இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ P வர்சஸ் Tயில் P is equal to YX, X is equal to X, T is equal to XX. அப்போ P ஆக்சஸ் Pங்கிற எங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர் எங்கே நோட் பண்ணுறோம்? Y ஆக்ஸில் நோட் பண்ணுறோம். Tங்கிறத X ஆக்ஸில் கன்சிடர் பண்ணுறீங்க. அதை பேஸ் பண்ணி 2 கிராஃப்ஸ். ஒன் இஸ் எக்ஸ்பான்ஷன் கிராஃப், அனதர் ஒன் இஸ் கம்ப்ரெஷன் கிராஃப். இப்போ அதே சிமிலர் டைப் ஆஃப் கிராஃப் தான். Y ஆக்ஸில் Pங்கிறது கான்ஸ்டன்ட் கிராஃப். திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் கிராஃப். அதே சிமிலர் டு இதுவும் கான்ஸ்டன்டான கிராஃப். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இண்டிகேட் கான்ஸ்டன்ட் கிராஃப். P வர்சஸ் T, P வர்சஸ் T. பாருங்கள், இந்த ரெட் கலரில் போய் இண்டிகேட் பண்ணுறேன். ரெட் கலர் இந்த ஏரோ போடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன? எக்ஸ்பான்ஷன் கிராஃப். கிளியர்? லெஃப்ட் டு ரைட் ஆர் இப்படி இன்க்ரீஸ் ஆனால் இப்படி ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாகவே போயிட்டுருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்புறம் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். இந்த கிராஃப் பேர் கம்ப்ரெஷன் கிராஃப். அப்போது லெஃப்ட் டு லெஃப்ட் வந்தால் கம்ப்ரெஷன் கிராஃப், லெஃப்ட் டு ரைட் மீன்ஸ் எக்ஸ்பான்ஷன் கிராஃப். லாஸ்ட் கிராஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப். V வர்சஸ் T, வால்யூம் வர்சஸ் டெம்பரேச்சர். ஸோ வால்யூம் எதில் கன்சிடர் பண்ணுறீங்க? YX, ஃபஸ்ட் ஆல்வேஸ் YX. டெம்பரேச்சர் இஸ் XX. நமக்கு ஃபார்முலா தெரியும், PV is equal to nRT. இப்போ V is equal to V தான் நமக்கு வேணும். அப்போ P வந்து எப்படின்னா டினாமினேட்டர் வந்துடும். இப்போ N டிவைடட் பை NR டிவைடட் பை P. V is equal to NR டிவைடட் பை P into T. இப்போ இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னா Y is equal to this is known as M into X. அப்போ ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும் நமக்கு. இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா. Y is equal to mx. This is a graph. So y axis volume, x axis temperature. Y axis volume, x axis temperature. அப்போ இந்த green color line indicates a straight line. Again green color indicates straight line. Next this blue color பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போகுது. இதுக்கு பேர் எக்ஸ்பான்ஷன் கிராஃப். அப்போ this blue color indicates downward arrow, upward arrow indicates up arrow indicates expansion, down arrow indicates compression. So இந்த வீடியோவில் என்ன பார்த்தா கிராஃப் பார்த்துருக்கோம், டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். Constant pressure is known as isobaric process. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.